அண்ணாமலையின் அரசியல் கம்பேக் கவலையில் நயினார் நாகேந்திரன். அண்ணாமலை சமீபத்தில் டிடிவி தினகரனை சந்தித்து பேசியதும் ஓபிஎஸ்ஐ சந்திக்க திட்டமிட்டதாக கூறியதும் நயினார் நாகேந்திரன் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் நடவடிக்கைகள் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். அண்ணாமலை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை சந்தித்தது மற்றும் முன்னாள் அதிமுக தலைவர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க திட்டமிட்டிருப்பது குறித்து நயினார் நாகேந்திரன் வேறுபட்ட கருத்தை தெரிவித்துள்ளார். நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், அண்ணாமலை தினகரனை தனிப்பட்ட முறையில் சந்தித்தார், கட்சி சார்பில் சந்திக்கவில்லை என்று கூறினார். தலைவர்கள் என்ற முறையில் அனைத்து கட்சிகளுடனும் நட்பு உள்ளது, அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்புகள் நடக்கின்றன என்றார். அண்ணாமலையே இந்த சந்திப்பு தனிப்பட்ட முறையில் நடந்தது என்று கூறியிருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்பொழுது இருக்கும் அரசியல் சூழலில் அண்ணாமலை டிடிவி தினகரனை சந்தித்ததும் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க திட்டமிட்டிருப்பதும் நயினார் நாகேந்திரனுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நயினாருக்கும் அண்ணாமலைக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. நயினார் டிடிவி தினகரனை சந்திக்கவில்லை, என்டிஏ கூட்டணிக்கு திரும்பும்படி அவர் அழைக்கவும் இல்லை. ஆனால் அண்ணாமலை இந்த இரண்டையும் செய்தார். நயினார் நாகேந்திரன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் எதிர்த்து வருகிறார். சமீப காலமாக அரசியலில் அண்ணாமலையின் தலையீடு அதிகரித்த வண்ணம் உள்ளது. இது தொடர்பாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கையில், அண்ணாமலையை சைலண்டாக வேலை பார்க்கும்படியும் தமிழகத்தில் திமுகவை வீழ்த்த பல்வேறு திட்டங்கள் வகுக்கும்படியும் டெல்லி தலைமை உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இனிவரும் நாட்களில் அண்ணாமலையின் பங்கு அதிகரிக்கும் என்றும் இதனை நயினார் நாகேந்திரன் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதும் வரும் நாட்களில் தெரிய வரும். இது போன்ற அரசியல் சூழல் இருப்பதால் இருவரையும் ஒரே இடத்தில் காண முடிவதில்லை என்று பாஜக வட்டாரங்கள் கூறுகின்றன. அவர் ஒரு தனி பாதையாகவும் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தனி பாதையிலும் சென்ற வண்ணம் இருக்கிறார்கள். இது மாதிரி அரசியல் களத்துல நடக்கக்கூடிய முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.